தேவனால் உண்டாயிருக்கிறத மறந்துடக்கூடாது. குடும்பமாக இருந்தாலும், சபையாக இருந்தாலும், அரசாங்கமாக இருந்தாலும் அதிகாரப்படுத்துகிறவர் தேவன். பாஸ்டர் மட்டும்தான் அதிகாரப்படுத்துகிறார் நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்குறேன். ஒவ்வொரு சபை தலைவருக்கும் தேவன் நினைச்சுக்கிறேன் அதிகாரம் கொடுக்குறேன். அதை மறந்துடக்கூடாது. அவர் அந்த அதிகாரத்தை கொடுக்குற இந்த வே ஆஃப் த மெத்தட், அந்த அந்த வரம், அந்த கிருபை, அந்த அதிகாரம், அந்த வல்லமை, வரும் வழி ஒவ்வொருக்கும் ஒரு விதமாக கொடுப்பார். அதனால் இதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா முதல்ல வேதத்தை படிக்கணும். ஏற்றினார் 3 வருஷம் கூட வச்சு பள்ளிக்கூடமே போகாத ஆளுகளுக்கு சொல்லி கொடுத்தாரு. கையெழுத்து போட தெரியாது, எல்லாம் கை நாட்டு. அடுத்து ஜெனரல் நாலேஜ் கிடையாது, ஒரு பொது அறிவு கூட தெரியலையா அப்படிம்பாங்க. பொது அறிவு இல்லாவிட்டாலும், பள்ளிக்கூடத்தில் படித்து பெரிய சர்டிஃபிகேட் வாங்காவிட்டாலும், அவர்கள் சாதாரண மீனவர்களாக இருந்தாலும் இயேசுவோடு இருந்தார்கள் என்று பொதுமக்கள் புரிஞ்சிட்டான். படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் கண்டு அவர்கள் பேசுகிற அந்த காரியம் ஆச்சரியப்பட்டார். ஏன்னா பள்ளிக்கூடமே போக உதயம் பண்ணாங்க அப்படின்னு ஆச்சரியப்படுறேன். மக்கள் பெரிய யார் இருந்தது? இயேசுவோடு இருந்தார். அவங்களுக்கு ஆண்டவர் வசனத்தை சொல்லி கொடுத்தார். அவங்களுக்கு வேதம் தெரியாது, ஆனால் வேதத்தை கற்றுக் கொடுத்தார். பைபிள் காலேஜ் இருந்தாலும் அவங்களுக்கு வேதத்தை இயேசு கற்றுக் கொடுத்தார். அதனால் முதல்ல சிறந்த தலைவர்கள் ஆகிறதுக்கு பைபிள் தெரியும். என்ன தெரியணும்? பைபிள் தெரியணும். இயேசுனாரு அதை தான் செஞ்சு கொடுத்தாரு. லூக்கா 24, 44, 45 வாசிங்க. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகள் என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. போதும். முதல்ல பைபிள் தெரியணும். அதை செஞ்சு கொடுத்தார். பள்ளிக்கூடம் போகாத ஆளுக்கு தான், பொது அறிவு இல்லாதவர்கள் தான் ஊழியத்துக்கு அழைப்பு இருக்குது. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான். அழைப்பு தெரிந்து கொள்வதை பற்றி மார்க் 3:13 எழுதிருக்கும். மார்க் 3:13. இதுதான் அழைப்பு. அடுத்து அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, இதான் தெரிந்து கொள்ளுது. போதும் போதும். முதல்ல அழைப்பு இருக்கணும் ஊழியக்காரங்களுக்கு. இதை எழுதிக்கிறீங்க. எங்கே போனாலும் ஊழியக்கார மீட்டிங்கில் இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. நீங்கள் கை கொள்றீங்களோ கை கொள்ளையாது, அப்புறம் நீங்கள் கை கொள்ளாட்டாலே அடுத்த ஆளுக்கு போய் சேரணும். சத்தியம். எல்லா ஊழியர் மீட்டிங்கிலும் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். படிப்பறிவு இல்லை, எழுத்தறிவு இல்லை, பொது அறிவு இல்லை, ஆனால் ஒரே ஒரு அறிவை ஊட்டுறேன். அப்போ அந்த அறிவை ஊற்றுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுக்குறேன். தமக்கு சித்தமானவர்களை தமிழத்தில் வரவழைத்தார். அண்டர்லைன் த பாயிண்ட். நம்பர் 1, அழைப்பு இருக்கணும்.
ரெண்டாவது, அவர்களில் வந்தவன் நிறைய பேர், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ 12 பேரை மட்டும்தான் அவர் செலக்ட் பண்ணுறார். இதெல்லாம் ஊழியர் மீட்டிங்கில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய ஊழியக்காரங்களுக்கு தெரியல, ஏதோ ஏதனாருக்கு ஊழியம் செய்யணும் வந்துட்டாங்க, வேத அறிவே இல்லை, பிரயோஜனம் பண்ணுறாங்க, அதை வச்சு பிழைக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ அழைத்தார், ரெண்டாவது 12 பேரை. அப்போ அழைக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கான். ஆனால் தேவன் தெரிந்து கொண்டாரா? அதான் ரெண்டாவது. இது ரெண்டு இல்லாமலே ஊழியத்துக்கு வந்துடுவாங்க. ஆனால் சோதனைகள் வரும்போது, கடுமையான சோதனைகள் வேதனைகள் வரும்போது அவங்களால நிற்க முடியும். பெருமழை பெய்யும், பெருங்காற்றடிக்கும், பெரும் வெள்ளம் வரும். வெள்ளம் ஒரு சோதனை, தொடர் மழை சோதனை, வெளியே போக முடியாது, கிரியை செய்ய முடியாது. வெள்ளப்பெருக்கு சுனாமி மாதிரி சுற்றி சுற்றி அடிக்கணும். வைங்க, வெள்ளம் வந்துடுது, வீட்டுக்குள்ளே வெள்ளம் வந்துருச்சியா, ஊர் ஊரா தண்ணி, ஒரே வெள்ளக்காடையா, வெளியே போக முடியாதுயா, வர முடியாது. பெருவெள்ளம் வரும்யா, ஆவிக்குரிய பெருவெள்ளம், ஆவிக்குரிய பெருங்காற்று, ஒரு பெரிய காற்று, பெருங்காற்று அடித்தது. பெருங்காற்று இப்போ காற்று அடிக்கி, அது சோதனை. வெள்ளம் வரும், அது சோதனை. தொடர்ந்து மழை பெய்யும், அது சோதனை. இது ஆவிக்குரிய சோதனைகளை காட்டும். ஆண்டவர் சொன்னார், அஸ்வாரம் போட்டு விட்ட கட்டுடா, அப்போ நிப்படா. சிலர் அஸ்வாரம் இல்லாமலே அந்த நேரத்தில் சமாளிக்கிறதுக்காக ஊழியம் செய்கிறேன். அவங்களுக்கு ஒரு அஸ்வாரமே கிடையாது. அப்போது அழைப்பு இருக்கணும், தெரிந்து கொள்ளுதல் இருக்கணும். அப்போது உண்மை உள்ள வாழ்க்கையில் ஒன்று, வேதம் தெரியும். ஊழியம் செய்யணும்னா என்ன தெரியணும்? ஊழியம் செய்யணும்னா என்ன தெரியணும்? வேதம் தெரியும். அப்போ அதை எழுதினாரு, கற்றுக் கொடுத்தார். 3 வருஷம் படித்தாங்க, 3 இயர்ஸ் கோர்ஸ். ஸ்டீவன் எத்தனை வருஷம் நடத்துகிற பைபிள் காலேஜு? 3 இயர்ஸ். அப்போ உங்களுக்கும் 3 இயர்ஸ். அப்போ நீங்கள் முடிக்கும்போது உங்களுக்கு வேதம் தெரியணும்ல? தெரியணுமா வேண்டாமா? அப்புறம் என்ன பைபிள் காலேஜ் நடத்துகிறார் அவர்? ஒழுங்காக வந்தோம்னா சர்டிஃபிகேட்டாக தருவார். அப்போ பைபிள் காலேஜ் அவசியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன். சிங்காரத்தோப்பில் 3 நாள் கூட்டம் நடக்குது. அந்த கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள ஒருத்தர் சேவியர், உண்ணாமலக்கில், அவரை வச்சு 3 நாள் கூட்டம் வச்சுருக்கேன். என்ன பைபிள் காலேஜ் போக விடுறதுக்கு மனம் இல்லை எங்கள் ஐயாவுக்கு. அவங்கெல்லாம் என்ன சொல்லி கொடுப்பாங்க? அதனால் அவர் மனசுக்குள்ளே வச்சுருக்கார், என்னையை போக விட மனசு இல்லை. அப்போது செய்தியாளர் செய்தி கொடுக்குறார். செய்தி கொடுக்கும்போது பைபிள் காலேஜுக்கு படிக்கிறதுனால ஒரு லாபம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டேன். சிங்காரத்தோப்பில் நான் செகண்ட் இயர் படிக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோடு உட்காந்துருக்கேன். அவர் செய்தியாளர் பேசுகிறார். என்கிட்ட ஐயாவும் சொல்லி வச்சுருந்தார், டேய் ஆண்டவர் பேசுவார், நீ என்ன செய்ய, ஆண்டவரே பேசும் பேசும் சொல்லிக்கிட்டே இரு அப்படின்னு. ஆண்டவர் பேசும் பேசும் சொல்லணுன்னா பேசுவார், சொல்லாட்டாலும் பேசுவாரா இல்லையா? அதனால் நான் கம்முன்னு இருந்தேன். அவர் அடிச்சிட்டார் மெசேஜில். பைபிள் காலேஜ் போகிறதுனால கெட்டு போயிட்டாங்க பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. பல தரப்பட்ட போதனைகளை போதிக்கிறாங்க. பைபிள் காலேஜ் போகிறதுனால ஒரு நன்மையும் கிடையாது அப்படின்னு அடிச்சிட்டார். நம்ம பக்கத்தில் ஒரு ஊழியக்காரன் இருந்தான். டே, இந்த 3 நாள் இந்த கன்வென்ஷன் முடியறதுக்குள்ளே இதே வாய்னால் இதே பிரசங்க ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ளே பைபிள் காலேஜ் போகிறதுனால நன்மை இருக்குதுன்னு நான் சொல்ல வைக்கிறேன்டா. இதெல்லாம் நீங்கள் கவனிக்கணும். பைபிள் காலேஜ் போகிறதுக்கு முன்னே பைபிள் காலேஜ் போகிறதுனால நன்மை இருக்குதுன்னு இதே வாய்னால் சொல்ல வைக்கிறேன்.
சொல்ல வைப்பார் என் தேவ ஆவியானவர். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே பைபிள் காலேஜ் போகிறதுனால நன்மை இருக்குன்னு அந்த ஆள் வாயிலிருந்து வரும். கூட்டம் முடியறதுக்குள்ளே பேசும். அவன் முதல் நாள் சொன்னான், 2ஆம் நாள் பேசினான், வரல. 3ஆம் நாள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசிகிட்டே இருக்கேன். திடீர்னு ஆவியானவர் மாற்றிட்டார். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகல. பைபிள் காலேஜ் போகிறதுனால நன்மை இருக்குது பாரு. முதல் நாள் என்ன வருஷம் பண்ணிட்டேன், நன்மை இல்லை, கெட்டு போகிறாங்க. இப்போது சப்ஜெக்டே வேறு, பைபிள் காலேஜுக்கு உரிய சப்ஜெக்டை கிடையாது. பேசிகிட்டே இருக்கும்போது கத்த ஸ்டாப் பண்ணுறாரு. ஸ்டாப் பண்ணிவிட்டு பைபிள் காலேஜ் போகிறதுனால நன்மை இருக்குது, பைபிள் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு பிரசங்க தலைப்பு எடுத்து பேசிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு நிப்பாட்டி இந்த 2 வார்த்தையை பேசிட்டு அடுத்து சப்ஜெக்ட் ஓடு. இப்படி செய்வியலா? கன்வென்ஷன் பிரசங்கருடைய வாயவே அடைக்கணைய. உன்கிட்ட பரிசுத்தாக இருந்தால் உன்னால் முடியும். இந்த கருங்கல் குமாரை பாஸ்டர் ஆக்குறோம், ஹென்றி ஜோசப்பை கூட்டிகிட்டு போய் அடுத்த மாதம் காஞ்சிபுர கன்வென்ஷன் வருது. எல்லோரும் தப்பாக பேசுகிறாங்க என்னையே, எல்லா பாஸ்டர்ஸும். அன்பு தப்பு பண்ணுறாரு. சாதுகிட்ட சொல்லி கொடுத்துட்டாங்க, நடத்தி போகிறார் அவர். சாது கன்வென்ஷனில் ஏற்றி விட்டாங்க எல்லா ஊழியக்காரங்க. அதில் குறிப்பாக சுபாஷ் ரத்னம், சிதராயல் பாஸ். அந்த ஆள் மாரநாதனில் இருந்து கிருபாசனத்துக்கு வந்தவன். அந்த ஆள் நேருக்கு மாறாக என்னை பூட்டி விட்டாங்க. இருக்கிற ஊழியக்காரர்களே நான் தான் சின்ன பையன். அப்போது கன்வென்ஷன் முடிஞ்சு ஊழியர் கூட்டம் நடக்குது. 500 பேர் கூடியிருக்கோம், ஆணும் பொண்ணுமா. பாட்டாரன் முடிஞ்சு சாது வந்தார். அவர் வர்றதுக்கு முன்னாடி பக்கத்தில் குமார் இருக்கு. டேய் குமார், நீ என்ன பண்ணுவே தெரியாது, சிங்கம் பயங்கரமாக வருது, கடிச்சு குதறிடும், நீ ஜெபம் பண்ணு. அவர் பேசும்போதே நீ ஜெபிச்சுட்டே இருக்க. நான் ஜெபிக்க போகிறேன். அவர் வாயை கட்டுறதுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நீ உன்னால் முடிஞ்சால் நீ ஜெபம் பண்ணி கட்டு. யாரை கட்டுறது? எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு மேலே உள்ளவங்களை திருத்துறதுக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம ஒரு காரியத்தை இதுதான் சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, அது முட்டாள்தனம். நமக்கு மேலே உள்ளவங்க நம்மளை நடத்துகிறவங்கன்னு சொன்னால் கத்தரை வச்சு திருப்பணும். சொல்லுங்கள். அவன் தான் ஆவிக்குரிய தலைவர், சிறந்த தலைவர். மற்றவன் முட்டாப்ப. நாங்கள்லாம் அப்படி வந்தவங்க, அப்படி வளர்ந்தவங்க, அப்படி பரிசுத்தாவியானவரை நல்லவர் என்று நாங்கள் ருசி பார்த்தவங்க. ஆவியானவர்கிட்ட சொல்லணும்டா. உனக்குள்ளே ஆவியானவர் இருந்தாருன்னா அவரை வச்சு சொல்லு. உனக்கு மேலே உள்ளவங்களை நீ திருத்தாத. ஆவியானவர்கிட்ட சொல்லு. உன் மேலே பரிசுத்தாவி இருக்காரா, உன் மேலே அழைப்பு இருக்கா, உன்கிட்ட அபிஷேகம் இருக்கா, உன்னை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறாரா? அப்போ அந்த ஆவியானவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது, எனக்கு இப்படி ஒரு காரியம் வருது, ஆண்டவரே நீங்கள் தான் தலையிடு, நீங்கள் தான் தலையிடு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட முறையிடர். அப்போது டைரக்ட் அந்த அந்த நேரத்திலேயே ஆவியானவரை சொல்லி ஆவியானவர் வழியாக மாற்றங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாதையில் என்ன கத்தர் கொண்டு வந்திருக்கேன். 1 2 இல்லை, 1 சொல்கிறேன், உதாரணத்துக்காக சொன்னேன். அப்போ குமார்கிட்ட தட்டி சொல்லு, ஜெபம் பண்ணியா? நான் ஜெபம் பண்ணுறேன். கட்டிச்சு குதற மாதிரி வந்துட்டுருக்காரு தலைவர், நடத்தி போகாரு. ஏன்னா அந்தளவுக்கு ஏற்றிட்டான். சுவாசன ஊழியக்காரன் பூரா ஏற்றி வச்சுட்டேன். எனக்கு முன்னமே ஆவியில் தெரியும் கடிச்சு குதறுவார் அப்படின்னு. அப்போ ஜெபிக்க 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 அன்புதாஸ் இப்படி பண்ணு. நானும் ஒரு வார்த்தை ஒரு வாயிலேருந்து வரல. 500 பேர் கூட்டியிருக்கேன், ஆணும் பொண்ணு, கிருபாசன ஊழியக்காரன். வாங்குறேன். ஆமாம், ஆன்டினேஷன் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஆன்டினேஷன் கொடுத்தாங்க, வாங்கிக்கிட்டேன் குமார். ஆனால் சாது கிளின்னு கிளிக்கிட்டேன். உங்கள் கிளி எங்கள் கிளி. காரணமாக இருந்தவன் அன்புதாஸ். அவர் யாரை கிளிக்கணும்? எல்லா ஊழியக்காரனும் அன்புதாசை தான் குறைச்சி பேசியிருக்காங்க. இவர் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரல. இதுதான் உங்கள் மேலே அபிஷேகம் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது. நீங்களே பேசக்கூடாது, உங்கள் அறிவில் பேசக்கூடாது. உங்களுக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியானவர் பேச வச்சுப்பீங்களா? இந்த மாதிரி சாட்சி இருக்கா? இருக்கணும்ல.
சும்மா சாப்பாட்டுக்காகவோ பொழப்புக்காகவோ வந்தவங்கெல்லாம் அப்படிலாம் செய்வாங்களா? செய்ய முடியுமா? ஏசனாருக்காக சாகருக்கு வந்தவன் தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும். அவனோட தான் தேவ ஆவியான இருப்பார். ஞாயிற்றுக்கிழமை விட்டு வந்துட்டு போகிறதில்ல பரிசுத்தாவி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட இருக்கணும். ஒரு வார்த்தை அன்புவாசை பற்றி ஒரு வார்த்தை வரல. நான் சொல்கிறேன் இந்த ஆள்கிட்ட, கடிச்சு குதிரை போகுது சிங்கம் வந்துருச்சு, மைக்கை பிடிச்சின்னா பாரு, நான் என்னால் ஜெபம் பண்ணி நான் அந்த வாயை கட்டுறேன், நீனும் கட்டலே அப்படி கிளின்னு அவரை கிழிக்கிறேன். என்னையை பற்றி ஒரு வார்த்தை பேச விடலை பரிசுத்தாவியார். என் பேரே வரல. சாயங்காலம் எல்லோரும் ஊழியர் மீட்டிங் முடிஞ்சு எல்லோரும் ஐயா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. எல்லோரும் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணேன். ஏன்னா எனக்கு மனசாட்சி இருக்குது. நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். சாப்பிடத்துக்கு விரோதமான தப்பு, தலைமைக்கு விரோதமான தப்பு. அது குமாருக்கு தெரியல, எனக்கு தப்புன்னு தெரியும். ஒரு வருஷம் அந்த தப்புல இருந்து தப்புறதுக்காக ஒரு வருஷ காலம் இழுத்தேன். எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் கட்டாயப்படுத்துகிறார். அவருடைய நிர்பந்த நிலைமையை சொல்கிறார். வேறு வழி இல்லை. காட்டாத்துறை தாமஸை கூப்பிட்டேன், மாட்டேன்ட்டார். அது ஜோசப்பாசனை வச்சு கூப்பிட்டேன். சரி அப்போ ஓவன் ராபர்ட்ஸை கூப்பிடியா? ஓவன் ராபர்ட்ஸும் வர மாட்டேன்ட்டார். அப்போ பெரிய தலைகள் 2 வரலையே. குட்சமாரிட்டனுக்கு லீடர் வந்து அவர் ஓவன் ராபர்ட்ஸ். தமிழ்நாட்டில் தென் மண்டலத்துக்கு தான் ஜோசப் பாலச்சந்திரன் தலைவர். தமிழ்நாட்டில் ஃபுல் காஸ்பலுக்கு காட்டாத்துறை தாமஸ் தலைவர். ஆர்டினேஷன் கொடுக்கணும்னா ஒரு பெரிய தலைவராக இருக்கணும். 1000 பேருக்கு பயன்படுறேன், 4000 பேருக்கு பயன்படுறேன், அவன்லாம் அந்த பாப்புலாரிட்டியெல்லாம் உள்ளே விடக்கூடாது. அவன்லாம் ஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை. யார் ஆர்டினேஷன் பண்ணுறது? தகுதி வேண்டாமா? அதனால் மாநாதக்காரரை வச்சு ஆர்டினேஷன் பண்ணணும். அதுவும் அந்த ஐயாவுடைய அனுமதி அன்றைக்கே கேட்குறாரு. அடுத்து சபை 300 விசுவாசிகளுடைய அனுமதி கேட்குறாரு. இவரை ஆர்டினேஷன் பண்ணலாமா? சபையார் ஒத்துக்குருவீங்களா? எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க இவர் ஆர்டினேஷன் பண்ணுறதுக்கு? எல்லாம் அல்லையிலையானு கையை வச்சு அடுத்து இவர்கிட்டையும் கேட்டார், எங்கள் தலைவர்கிட்ட ஆர்டினேஷன் பண்ணணுமா அப்படின்னு வள்ளத்தூர் செல்லப்பாட்டை கேட்டார். ஏன்னா ஒரு பெரிய சாவன தலைவர் அவர். இதெல்லாம் கேட்காம செய்யக்கூடாது. அப்படி செல்லப்பாட்டை கேட்டார். ஆமாம் அவர் ஆமன்னு சொன்னார். அப்புறம் சபையார்ட்ட கேட்டார், ஆமன்னு சொன்னார். அப்புறம் குமாரை முழங்கால் போட சொல்லி காலத்தூர் செல்லப்பாவும் மாநாத ஜோதபையாவும் தலையில் கை வச்சு ஆர்டினேஷன் பண்ணாங்க. ஆர்டினேஷன் எதுக்கு? கிருபாசனத்தில் ஆர்டினேஷன் எதுக்குன்னா ஞானஸ்தானம் கொடுக்க, ராபோஜனம் கொடுக்க, கல்யாணம் பண்ணி வைக்க, வீடு பிரவேச, குழந்தைகளை பிரவேசம் பண்ண, இதுக்கு தான் ஆர்டினேஷன் ஒன்று வச்சுருக்காங்க. சிபிஎம்மில் ஒரு மாதிரி இருக்கும், கிருபாசனத்தில் ஒரு மாதிரி இருக்கும். எல்லாம் ஒன்று போல இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் ஊழியத்தில் வந்து உட்காந்துருக்கக்கூடாது. உங்கள் இஷ்டப்படி கருத்துக்களை தெரியப்படுத்தக்கூடாது. அதுக்கு தான் வேதம் படிக்கணும்னு சொல்கிறது. உங்களுக்கு வேதம் தெரிஞ்சுன்னா உங்கள் இஷ்டப்படி கருத்து சொல்ல மாட்டீங்க. பேசுனா அது சத்தியமாக தான் இருக்கும், கருத்தாக இருக்காது. அதெல்லாம் உலகத்தில் உள்ளவன், அரசியலில் உள்ளவன் தான் கருத்து சொல்லணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்காக வந்தவன் வாயிலிருந்து வசனமாக வரும். ஒருவன் போதித்தால் 4:11 1 பேர் போதும். அப்போ நீங்களும் நானும் என்ன பேசினாலும் சரி, பேச்சாக இருக்கட்டும், பிரசவமாக இருக்கட்டும், செய்தியாக இருக்கட்டும், வசனம் வரணும். கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. உடனே பைபிளை புரட்டி வசனத்தை சொல்லு. பைபிளை புரட்டினா முழு வசனத்தையும் சொல்ல பழகு. மனப்பாடம் பண்ணு. தின்னுட்டு வேறு என்ன வேலை உனக்கு பைபிள் படிக்கிறத விட? அதனால் ஜாதையாட்ட சாயங்காலம் போனேன், போய் மன்னிப்படுத்தேன். அப்போ தான் சொல்லி கொடுத்தாரு, தம்பி ஆர்டினேஷன்றது கடவுள் எனக்கு கொடுத்த ஊழியம். நான் தான் கிருபாசனத்தில் உள்ளவங்க தலையில் கை வைக்கணும். அந்த போனவரெலாம் கை வைக்கக்கூடாது. நான் யாரையும் சொல்லுது எப்படி வரலாம் ஏன் எல்லைக்குள்ளே? பயங்கர கோபத்தில் சத்தம் போட்டார். ஆனால் இங்கே மைக்கை பிடிச்சி பேசும்போது ஒரு வார்த்தை என்னை பற்றி பேசலை.
நானே தேடி போனேன், அந்த தண்டனையை நம்ம வாங்கிக்கிறேன்னு. அப்படின்னு தப்பு நம்ம தான் செஞ்சுருக்கோம். அதனால் போய் மன்னிப்படுத்தேன், ஐயா திருவிழாத்தனமாக செஞ்சுட்டேன், மன்னிச்சுக்கிறேங்க. மற்றபடி விளக்கம்லாம் ஒன்றும் சொல்லலை. அவங்களாம் பெரியவங்க, விளக்கம் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா? இதனால தான் அப்படி செஞ்சேன்னு விளக்கம் சொல்லக்கூடாது. அது ஆவியானவரே அவங்கள்ட்ட சொல்லிக்கிடுவார். உனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர், அவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கரெக்டாக இருக்கும். அதான் ஐக்கியம். நீ ஒரு கருத்து, அவர் ஒரு கருத்து சொன்னால் அது ஐக்கியம் கிடையாது, அது தாஸ் சைதான். அப்போ அவர்கிட்ட போய் மன்னிப்பு எடுக்கிறேன். அப்போ தான் சொன்னார், ஆர்டினேஷன்றது இறைவன் கிருபாசனத்தில் என்ன கொடுத்த ஊழியம்ப்பா, அதை வர்ற முறைவனா கை வச்சு ஜோம் பண்ணிடக்கூடாது, அதுக்குன்னு உள்ள அதிகாரம் தேவன் எனக்கு தான் கொடுத்துருக்காரு, நான் தான் செய்யணும். செஞ்சது தப்பு. அப்போ தான் குறை சொல்கிறார். என்னையே குறை சொல்லுவேன்? குறை சொல்லாட்டாலும் எனக்குள்ளே இருக்கிற ஆவியார் சொல்கிறாரு, நீ தப்பு பண்ணியிருக்கடா. ஸ்தாபனத்துக்கு விரோதமான தப்பு, தலைமைத்துவத்துக்கு விரோதமான தப்பு. ஆவியானவர் இருந்தால் சொல்லி கொடுத்துருவார். அவர் என்னை ஒன்றும் பேசலை, ஊழியர் மீட்டிங்லேயும் பேசலை, ஊழியர் மீட்டிங் முடிஞ்ச பிறகு தனிமையிலையும் என்னைய பேசவே இல்லை. இப்படி தான் சொன்னேன். தம்பி யார் அவன் எப்படி வந்து ஜெபம் பண்ணலாம் தம்பி? அது கிருபாசன ஊழியத்தில் நாளில்வா தலைமைத்துவம், அந்த மனவெல்லாம் பேசலாமா, செய்யலாமா தம்பி? அது எனக்கு கத்தர் கொடுத்த ஊழியம், நான் தான் செய்யணும். அப்போ நான் காலையில் கொடுத்து மன்னிப்படுத்த மாதிரி கேட்குறேன், ஐயா மன்னிச்சுக்கிறேங்க, நான் திருவிழத்தனமாக நடந்துட்டேன், நான் மன்னிப்படுத்தேன். எனக்குள்ளே இருந்த ஆவியானவர் மன்னிப்படுக்க வச்சார். உங்களுக்குள்ளே பரிசுத்தம் இருக்கிற எங்கேயாவது மன்னிப்படுத்திருக்கீங்களா? உங்கள்கிட்ட வேற ஆவி இருக்கு, அது எடுக்க விடாது. அந்த ஆவி எடுக்க விடாதுப்பா, இதயத்தை கண்ணப்படுத்திடும். நான் எடுத்தேன். அதனால் ஆர்டினேஷன் அப்படின்றதுக்கு பேர் கிருபாசனத்தில் ஆர்டினேஷன். ஆனால் ஆண்டவர் ஏற்படுத்தினார் பார்த்தீங்களா, அழைத்தார், 12 பேரை தெரிந்து கொண்டு அப்போஸ்தலராக ஏற்படுத்தினார். அந்த வசந்த வாசி 3:13 மார்க்கு. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தான் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை விரட்டும்படி அவர்கள் அதிகாரமுடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அப்படிங்கிற வார்த்தையை அதிகாரப்படுத்தி ஏற்படுத்தினார், இதுக்கு பேர் தான் ஆர்டினேஷன். ஏற்படுத்தினார்னு வாசிக்கிறீங்களா, அதுக்கு பேர் என்னது? ஆர்டினேஷன். இப்போ கிருபாசனத்தில் ஆர்டினேஷன்ன்றது ஞானஸ்தானம் கொடுக்க, லாபோஜனம் கொடுக்க, குழந்தை பிரவேசத்தை, வீடு பிரவேசத்தை பண்ண, அடக்காரான செய்ய, இப்படி சில விஷயங்களை நீங்கள் செய்யலாம், உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு 15 வருஷம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. கிருபாசனத்தை விட்டுட்டு வெளியே போகிறானா, கிருபாசனத்துக்கு விரோதமாக பேசுகிறானா, தலைமைக்கு கீழ்ப்பிடிச்சிருக்கானா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. அதில் உண்மை உள்ளவன் என்று காணப்பட்டால் ஆர்டினேஷன் பண்ணுவாங்க. அது கன்வென்ஷன்லாம் பண்ணேன். எதில் பண்ணனே? கன்வென்ஷன். எல்லா விசுவாசிகளையும் கூட்டி வச்சுக்கிட்டு, எல்லா ஊழியக்காரையும் கூட்டி வச்சுக்கிட்டு, அவங்க மத்தியில் தான் அவங்கள ஆர்டினேஷன் பண்ண ஏற்படுத்தணும். இதெல்லாம் ஒழுங்கு. இங்கே ஒரு ஆர்டினேஷன் கொடுத்தாரு பவுலோஸ், ஆர்டினேஷன் சர்வீஸ் நடத்துகிறார். ஏன்ட்ட வந்தார், காரை போட்டுக்கிட்டு வந்துட்டு, பிரதர் நமக்கு கீழே உள்ளவங்க சில ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க, அவங்கள பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணணும், உங்கள் கிருபாசனத்தில் எப்படி பண்ணுவீங்க? அப்போ நான் இப்போ உங்களுக்கு சொன்ன மாதிரி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், கன்னியாகுமரியிலேருந்து 2 பேர் வராங்க, ராசையா வர்றாரு, முள்ளங்கனார் ராசையா, மார்த்தாண்டத்திலேருந்து கேட்டுக்கிறார். ஆர்டினேஷன் சர்வீஸ் நடக்கும். அதில் தான் மேம்பார் ஜேவியர் ஆர்டினேஷன் வாங்கினார். இப்போ வினோத் இருக்கேன், அவங்க மையன், அப்பா அவங்க அப்பா சீர்காழி மோகன் எடுக்கிறேன்.
கீற்று எடுக்கிறான். இப்படி பவுலோசினால செலக்ட் பண்ணப்பட்டவர்கள் எல்லாரையும் எழுப்பி சாட்சி சொல்ல வைக்கிறார். அவங்க வாக்கு கொடுக்கணும். தலைமைக்கு உண்மையாய் நான் நடந்து கொள்வேன், கீழ்ப்படிவேன் என்று வாக்கு கொடுக்கணும். அது ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் சாட்சி சொல்லி முடித்த பிறகு முழங்கால் போட்டு தலையில் கை வச்சு ஜோப் பண்ணி அவங்களுக்கு ஆர்டினேஷன் ஏற்படுத்துதல் பாஸ்டராக ஏற்படுத்துவாங்க. இது ஒவ்வொரு ஸ்தாபனத்திலையும் ஒரு ஒழுங்கு இருக்கு. அப்போ அழைத்தார், தெரிந்து கொண்டார், அவர்களை என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லிட்டு ஏற்படுத்தினார். அதான் ஆர்டினேஷன். தம்மோடு இருக்கணும். அப்புறம் என்ன வாசிங்கப்பா, அடுத்து பிரசவம் பண்ணணும். அனுப்புகிற இடத்துல போய் இஷ்டத்தான இடத்துக்கு போகக்கூடாது. ஆவியான நடத்தினார் சொல்லக்கூடாது. அதெல்லாம் பொய், பிராடு. உனக்கு ஆசை, உனக்கு இச்சை பிரசவம் பண்ணணும், ஏன்னா ஓடுற. முதல்ல ஜீசஸோட இருக்கணும், அவருடைய சமூகம் இருக்கணும், அவருடைய பிரசனத்தில் இருக்கணும். தம்மோடு இருக்கவும் தாம் அனுப்பும் இடத்துல போய் என்ன செய்யணும், பிரசங்கம் பண்ணணும். இது 2வது வேலை. 3வது வியாதிகளை என்ன செய்யணும், நீ ஜெபம் பண்ணி வியாதியை குணமாக்கணும்ப்பா. டாக்டரால் கைவிடப்பட்ட வியாதி தான் பெருசு. எத்தனை மாத்திரை சாப்பிட்டு எத்தனை இன்ஜெக்ஷன் போட்டு சோமாகலேன்னு வந்து விடுவேன். அவனை நீ சோமாக்கணும். வயிற்று வலி போச்சு, கால் வலி போச்சு, கண் வலி போச்சு சொல்லிட்டு வியாதிகளை சோமாக்கணும். எப்படிப்பட்ட வியாதி? மருத்துவர்களால் கைவிடப்பட்ட வியாதியை நீ சோமாக்கி காட்டணும், சாட்சியாகணும். அடுத்து பிசாசுகளை துரத்தணும். அது பில்லி சுனியாவியாக இருக்கட்டும், மாந்திரிக கட்டாக இருக்கட்டும், ஏவப்பட்ட பிசாசாக இருக்கட்டும், ஏவுதல், மாந்திரிகம், காத்து, கருப்பு, இந்த மாதிரி ஆவி, செத்தாவி, குறி சொல்கிற ஆவி, இதெல்லாம் நீ விரட்டணும். இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆசைப்பட்டு வந்தவனால செய்ய முடியாது, சம்பளத்துக்காக வந்தவனால செய்ய முடியாது. அதிகாரம் உள்ளவன் தான் செய்ய முடியும். என்ன அதிகாரம்? பரலோக அதிகாரம். இப்படி பிசாசை விரட்டணும், வியாதியை குணமாக்கணும், அனுப்புகிற இடத்துல போய் பிரசவம் பண்ணணும், கூட இருக்கணும். கூட இருந்தால் தான் அப்பப்போ வேலையாக முடியும். பொண்டாட்டியோட இருந்தால், பிள்ளைகளோட இருந்தால், ஃப்ரெண்ட்ஸோட இருந்தீங்கன்னா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை அனுப்ப முடியாது. கஷ்டம். நீ யாரோட இருக்கனே சொல்லுங்க, ஆயத்தது சொல்லுங்கப்பா. ஏஜோட இருந்தால் வேற எவன் கூட இருக்க முடியாது. இதெல்லாம் தெரியாது. புண்ணியக்காரங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க, பிரதம் பண்ணுவாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கையை தட்டிட்டு போகக்கூடாது. சத்தியம் இருக்கான்னு பாரு. இதுதான் சத்தியம். டாக்டரால் கைவிடப்பட்டு சாவு கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். இங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. வீட்டத்தனுக்கு சொந்தக்கார பொம்பளை. அவர் எனக்கு வயசாகி போச்சு, என்னால் ஜெபம் முடியாது, இந்த ஆர்எஸ் மங்கலத்தில் அன்பு வச்சிருக்காரு, அங்கே கூட்டு போய் எல்லா மருந்து மாத்திரையும் பார்த்தாச்சு, எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, கைவிட்டாங்க. எங்கள் ஐயாட்ட தூக்கி போனதுக்கு எங்கள் ஐயா என்ன பண்ணிட்டார், என்னையை நம்பி இங்கே அனுப்பிட்டார். ஆர்எஸ் மருந்து 3 நாளாக ஜெபம் பண்ண. ஆண்டவரை நடந்து போகாரு, என்ன நம்பிட்டாரு, நீங்கள் இறங்கித்தான் ஆகணும், இந்த அம்மாவை எழுப்பித்தான் ஆகணும். எல்லாரும் கைவிட்டாலும் நீர் கைவிடக்கூடாது, சோமாக்கி எழுப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போராடி 3 நாளாக சாப்பிடல. 3 நாளாக சாப்பிடலை, பச்சை தண்ணி குடிக்கலை. இருக்கணும்ல, அழைக்கப்பட்டவே இருப்பேன், அழைப்பு இல்லாதவன் எப்படி இருப்பேன்? எனக்கு ஒரு நேரம் கூட இருக்க முடியாத அப்படிங்கிறேன். அந்த வியாதியை சோமாக்கணும் இல்லையா? கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார்ல, உனக்கு அதிகாரம் கொடுத்துருக்காரா இல்லையா? வியாதியை சோமாக்கத்தான் அதிகாரம். அது மாதிரி பிசாசு, பல வகை பிசாசு இருக்கு. எல்லா ஆவிகளையும் நீ விரட்டல். அதனால் ஒரு கிராமத்தில் வியாதி சோமாச்சு, ஒரு கிராமத்தில் பூஜாச்சாரிக்குள்ளே வந்த ஆவி.
ஊரே சேர்ந்து வருஷம் ஒரு தடவை என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க சாமியை, திருவிழா கொண்டாடுவாங்க. இவர் சாமி ஆடுவார். சாமி ஆடி தான் என்ன செய்வார், அருள் வாக்கு சொல்லுவார். அந்த ஊரே நின்று கேட்கும். உங்களை எல்லாம் துணியை எடுத்து இது வச்சு மடிப்பிச்சை கட்ட மாதிரி கட்டிட்டு இருக்கும். அவருக்கு போராட்டம் ராத்திரி போல என்ன போராட்டம், மரண போராட்டம். அது விரட்டணும். ஒன்று கலங்காப்புடி, இன்னொன்று வெட்டுக்கூடாது. ஜாதி சோமானது வெட்டுக்கூடாது. கலங்காப்புடி பூஜாச்சாரியம் மறந்துடும்னா அந்த கிராமத்துக்கே வந்த பூஜாரி ஏதோ வேதத்தில் எழுதியிருக்குன்னு சொல்லி படிச்சுட்டு போகக்கூடாது. உன் வாழ்க்கையில் நடக்கணும், சாட்சியாக சொல்லணும். இப்போ தம்மோடு இருக்கவும் தாம் அனுப்பும் இடத்தில் போய் பிரசங்கம் பண்ணவும் சாதுகளை துரத்தவும் யாதிகளை குணமாக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். ஆர்டினேஷன் பண்ணிட்டேன். இவங்க தான் தலைவர்கள். இவங்க தான் தலைவர்களாக வளர்ந்து வளர்ந்து வருவான். செஞ்சாங்கல்ல, அந்த வேலை செஞ்சாங்கல்ல. வியாதியை குணமாகணும். அவரோட இருந்தால் தான் அவர் என்ன செய்வார், அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது அவர் கூட இருப்பார். அந்த மார்க்குக்கு 16ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன, 20ஆம் வசனம் நல்லா கவனிங்க. அவர்கள்னா ஊழியக்காரங்க புறப்பட்டு போய் எங்கும் கிராமமாக பட்டணமாக தூக்கி சொல்கிறாங்க. கூட இருந்து கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே இப்படி உங்கள் வாயிலிருந்து என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுறீங்களோ அதை உறுதிப்படுத்துகிற அடையாளத்தை கர்த்தர் செய்யும். அது அவரோட இருந்தால் தான் செஞ்சு கொடுப்பார். இல்லைன்னா நடக்காதியா. சாச விரட்டத்துக்கு போயிட்டு 7 ஆசாரியா என்ன செஞ்சான், சாச விரட்ட போயிட்டு இயேசுவை தெரியும், பவுலை தெரியும், நீங்கள் யாரான்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணா, குண்டி வெட்டி உறிஞ்சி விட்டுருச்சு அந்த பிசாசு. இவங்க எல்லாம் பிசாசு விரட்ட போகலாமா? இவன் அழைக்கப்பட்டா வந்திருக்காங்க, தெரிந்து கொள்ளப்பட்டா வந்திருக்கான், கடவுளுடைய அதிகாரத்தை பெற்றுட்டா வந்திருக்காங்க. சும்மா எல்லாரும் பிசாசு விரட்டானு இவனும் போய் பவுல் விரட்டானா. பவுல் அழைக்கப்பட்டவன், பவுல் தெரிந்து கொள்ளப்பட்டவன், பவுல் தேவனோடு இருக்கிறவன். அது ஓடு. நீனு அதே மாதிரியே விரட்டுறேன் அப்படின்னா பவுல் சொல்லுகிற இயேசு நாமத்தில் சொல்கிறேன், வெளியே போ பிசாசேன்னு இருக்கான். உடனே இந்த பிசாசு பிடிச்சவன் அம்பிட்டு போயில அவங்க வேட்டியை உரிஞ்சிட்டு இந்த கண்ணை முடிக்கிட்டு பிசாசு விரட்டுவாங்க. திரும்ப வேட்டியை உறிஞ்சிட்டு டவுசரோடு அனுப்பிடுச்சு. ஒரு அதிகாரம் இல்லைப்பா, சும்மா போய் நின்றுக்கிட்டு பிசாசு விரட்டுறானா. சாதுக்கு தெரியாதா இவன் யாருன்னு? தெரியுமா தெரியாதா? தேவனுக்கு எப்படி தெரியுமோ அது மாதிரி நீ யாருங்கிறது அவனுக்கு தெரியும். நீ அவனை விரட்ட போய் அவன் ஒன்றை விரட்டி விட்டான். அப்போ யாரோட இருக்கணும்? கர்த்தரோட இருக்கணும். பேய்களை விரட்டணும். வசுதாவி ஒரு வாழை பிள்ளைகள வசுதாவி இருந்துச்சு. அப்போ தான் ஒழித்துக்கு வந்திருக்காரு, கொண்டு போய் காமிக்கிறவ இது நரம்பு தளர்ச்சின்னு சொல்லி விட்டுட்டு, இது டாக்டர்ல சொல்லணும் நரம்பு தளர்ச்சின்னு நம்ம ஐயா வீரர் சொல்லியிருக்கேன். அப்போ பாப்புலர் ஆகல அவர். பாப்புலரு இப்போ நான் வேதமானியத்தை கூட்டிகிட்டு போனேன். என்ன போய் இவ கிறிஸ்தவ இந்த குட்டி. ஆனால் முஸ்லீம் பொம்பளைகளுக்கு மத்தியில் குடியிருக்கிறதுனால முஸ்லீம் பொம்பளைலாம் கூடி நீ யாரு, நீ எதுக்கு வந்த பஞ்சாயம் பண்ணிட்டு இருக்க. அது நான் பார்த்து ஒரு பேர் சொல்லு வந்து ஒரு கிறிஸ்தவ பிள்ளைக்குள்ள ஏன் வந்த, அது இவ்வளோ மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு தண்ணிக்கு போனார்ல, எனக்கு அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கு, அதனால இவ்வளோ பிடிச்சிக்கிட்டேன். மல்லிகைப்பூ வைக்கிறாளுங்க கிறிஸ்தவனுக்கு, புட்டு வைக்கிறாளுங்க, புட்டு வைத்த முகமோ. அப்போ கிறிஸ்தவ புட்டு வைக்கிறா, கிறிஸ்தவ மல்லிகைப்பூ வைக்கிறா. அப்போ பேய் பிடிக்குமா பிடிக்காத? பிடிச்சிருச்சு. அப்போ கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்கிற பேயை மிரட்டனு, இந்துக்களுக்குள்ளே இருக்கிற பேயை மிரட்டனு, முஸ்லீமுக்குள்ளே இருக்கிற பேயும் மிரட்டணும். சில முஸ்லீம் பொம்பளைலாம் வந்தால் பேய் பிடிக்கணும். எல்லாத்தையும் விரட்டணும்யா.
அப்பதான் உன் சபை வளரும். அப்போ தேவன் ஏற்படுத்தின ஊழியக்காரங்க அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரோடு ஏற்படுத்தப்பட்டவர்கள், ஆர்டினேஷன் பண்ணப்பட்டவர்கள். அப்போ அவரோட இருக்கணும். அவரை அனுப்புகிற இடத்துலாம் போய் பிரசவம் பண்ணணும். கூப்பிட்ற இடத்துக்குலாம் போகக்கூடாது. நீ ஆசைப்படுற இடத்துக்குலாம் போகக்கூடாது. நல்லா எழுதிக்கிறேன். கூப்பிட்ற இடத்துக்கு போகக்கூடாது. உனக்குள்ளே ஆசை வரும், அங்கே போகணும் இங்கே போகணும், அப்படி பிரசவம் பண்ணணும். நீ ஆசைப்பட்ட இடத்துக்கு போகக்கூடாது. தேவன் ஆவியானவர் ஒன்று அனுப்பணும். அது வரைக்கும் அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படிக்கும் அவருடைய கைக்குள் அடங்கி இருங்க. 1 பேதுரு 5:6. அடங்கி இருக்கவே தெரியாது இவங்களுக்கு. தெரிவாங்க. இந்த நேர்ந்து விட்ட காலம் மாதிரி தெரியுமா? கோயில் காலம் தெரியுமா? நேர்ந்து விட்ட அது வாட்டுக்க திரும்பி பாருங்க. எவனு கிட்ட போக மாட்டேன். அவன் கோயிலுக்காது. கோயில் காலைன்னு சொல்ல மாட்டேன். கோயில் மாடு. காலைனா கூட கொஞ்சம் டீசெண்டாக இருக்குல்ல. கோயில் மாடு திரி அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு கிரிக்கோழி பயிலுங்க. என்ன செய்ய? அதனால் தேவன் அழைக்கிறார், தேவன் தெரிந்து கொள்கிறார், தேவன் ஏற்படுத்துகிறார். தேவன் ஏற்படுத்தல் என்றால் ஆர்டினேஷன் என்று பொருள். ஆர்டினேஷன் எதுக்காக ஏற்படுத்துகிறார்? தம்மோடு இருக்கணும். அனுப்புகிற இடத்துல போய் இருந்துச்சுன்னு பிரசங்கம் பண்ணணும். வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபம் பண்ணி வியாதியை சுகமாக்கணும். வியாதி பிடிச்சவங்களுக்காக, அசுத்தாவி பிடிச்சவங்களுக்காக ஜெபம் பண்ணி அசுத்தாவியை துரத்தணும். இதுதான் ஏற்படுத்துதல். என்ன ஊழியத்துக்கு தேவன் ஏற்படுத்தினாரு? பாஸ்டர் ஆர்டினேஷன் சொன்னால் பாஸ்டருக்குரிய வேலைகள் என்ன இது தெரியணும். தெரியாமல் சும்மா பிரசவம் பண்ண தெரியும், பாட்டு பாட தெரியும்னா ஊழியக்காராவே அப்படின்னு மற்றவன் சொல்லலாம். நீ சொல்லக்கூடாது. நீ அங்கீகாரமே கொடுக்கக்கூடாது. என்னை வந்து கேட்டுச்சுல அந்தோணி சாமி ஒரு சிவந்தாப்பா பண்ணி விட்டேன். ஐயோ, நான் எது வீட்டில் உட்காந்துட்டு இருந்தேன். இவர் உள்ள கதவை தந்துட்டு உள்ளே வர்றாருன்னு நான் ஊரியாது. அண்ணன் இந்த வாரேன். ஐயோ, ஒரே அழுக, கண்ணீர், மூக்கை துடைக்கிறாரு, கண்ணை துடைக்கிறாரு. நான் சின்ன குழந்தையா, நான் ஊழியம் செய்யணும்யா, ஐயா எனக்கா ஜோம் பண்ணுங்க ஐயா, அழுகிறாரு. கூடு கண்ணீர் ஓடு. நான் இப்போ தாயா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன், அண்ணோட்ட ஒப்பு கொடுத்துருக்கேன் ஐயா, நீங்கள் தாயா முத ஜோம் பண்ணி அனுப்பணும். சோதராண்டவரே சோதராம் சோதரம். திருவாசனத்தில் என்ன ஜோம் பண்ணுவாங்க? சோதராம் சோதராம் சோதரம். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்யணும், ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. உங்கள் கையில் கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன செய்யுங்க, நடத்துங்க. இயேசு நாமத்தில் பிதாவேன்னு சொல்லிட்டு முடிஞ்சிருச்சு. அவர் போயிட்டார். கதவை தந்துட்டு போனப்போ கதவு அவர் வாசல்லே நிற்கிறாரு ஜடேப்ப. இவர் யார் என்ன எதுன்னு கேட்டால் எனக்கு யார் என்னன்னு தெரியாதியா, ஏதோ ஊழியம் செய்ய போகிறாரா, அதுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். அவர் கோர்ட்டில் வேலை பார்க்குறவர். இப்போ அவர் ஊழியம் செய்ய போகிறேன்னு சொல்கிறாரா? அப்போ உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டா போதுமா? அப்போ நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா கடற்கரைக்கு போய் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடம்பு ஒழிச்சிக்கிட்டு வர்றான் பைபிளை தூக்கிட்டு சில ஆள் அப்படின்னு சொல்கிறாரு அவர். நான் சொல்லலை. இப்படிலாம் ஊழியக்காரங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்கள். அவர் சொன்னார், இல்லையா அவர் இப்போ தான் ஊழியத்துக்கு போகிறாரு. சரி, அவர் இந்து, அவருக்கு தெரியாது அப்படின்ட்டு நான் அமைதி ஆகிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு வந்து கதவை திறந்து ரூமுக்கு வந்தேன். ரூமில் வந்து கதவை திறந்துட்டு ரூமில் உட்கார்ந்த உடனே ஒரு கார், வெள்ளை காரு சர்ன்னு வந்துச்சு. கேட்டு பக்கத்தில் அடிக்குது. ஆகா, நம்ம ஜெபத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி ஓடுறேன். கதவை திறக்கிறேன். திறந்த உடனே அந்த கார் கதவை திறந்துட்டு அப்படி ஒத்த கால் இறங்குது. யார்? பவுலோஸ் அம்மா. ஒத்த கால் அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா வாங்க, அம்மா வாங்க, அம்மா வாங்க. வரமாட்டேன். வெளியில் இந்த கேட்டுக்கு பக்கத்துக்கு. அம்மா வாங்க, உள்ளே வந்து உட்காருவான். சாயா குடிங்க. சாயா குடிக்க வந்தேன். கிருபாசனத்தை நாங்கள் நம்பி இருக்கோம். இந்த அம்மா அந்த உயிரோடு இருக்கு. கிருபாசன உபதேச ஒழுங்குள்ள சபை, உபதேசம் தெரிஞ்ச சபை, ஒழுங்கு தெரிஞ்ச சபை. உலகத்தில் 1000 சபை இருக்கலாம்.
உபதேசம் இருக்கா, ஒழுங்கு இருக்கா, அப்படி நம்பிக்கிட்டு இருக்கோம். நீ என்னமோ வர்றேன் போகிறவனெல்லாம் பாதுகாக்கிறியாம அங்கே வந்து உள்ள உட்காந்து பேசுறது இல்லை. இது நீ வர்றோம் போகிறவனெல்லாம் பாதுகாக்கிட்டு இருக்க. ஏப்பா அந்த ஆளுக்கு ஜெபம் பண்ணி 15 நிமிஷம் ஆகலப்பா. அந்த ஆள் கடற்கரை பூரா பற்ற வச்சுட்டான் போட்டிருக்கு. ஐயா அன்புதாசை ஐயாட்ட ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அன்புதாசை ஐயாட்ட அட கிறுக்கு பயிலுங்க இப்படிலாம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. அது அப்படியே சொல்லி 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 அங்கே தேவதேவைக்கு போயிடுச்சு. இந்த அம்மா காரை போட்டுட்டு வந்து இங்கே கிழிக்குது. 15 நிமிஷம் ஆகலை. உபதேசம் உள்ள சபை, ஒழுங்குள்ள சபைன்னு நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். நீ வர்றோம் போகிறவனெல்லாம் பாஸ் ஆகிட்டு இருக்க. இல்லை அம்மா ஒரு ஜெபம் சொன்னார், ஜெபம் தான் என்ன ஜெபம் பண்ண அவன் பாஸ் ஆகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு ஆச்சரியம். ஏன்னா இப்போ தானே ஜெபம் 15 நிமிஷம் ஆகலை, அதுக்குள்ளே கடற்கரை பூரா பரவிருச்சு, அதுக்குள்ளே தேவசபை போயிருச்சு. இந்த அம்மா காரை போட்டுட்டு வந்து கிழிச்சிக்கிட்டு இதையும் எடுத்து விட்டுக்காரன் பார்த்துட்டே இருக்கான். இந்த ஆள் என்னையா பண்ணுற, வர்ற போகிறாள்லாம் நீ வந்து சோம் பண்ணி பாஸ் ஆகிக்கிட்டு இருக்க. அப்போ பாஸ்லாம் ஆகலம்மா, ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுன்னு சொன்னார். ஜெபம் பண்ணாட்டா எப்படிம்மா, எப்படி நீ பண்ணலாம்? ஊரில் உலகத்தில் உள்ளவங்க பூரா பண்ணலாம், நான் பண்ணக்கூடாது. அவருக்கு அந்த அம்மாவுக்கு அப்போ நம்மளை ஒரு பொசிஷனில் வச்சுருக்காங்க. நம்ம தான் சின்ன பையன், நமக்கு என்ன தெரியும், இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம். அவங்க மனசில் ஒரு இடம் வச்சுருக்காங்க. வரமாட்டேன்ருச்சு, செவட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்குது. என்னை திட்டி போட்டு காரை எடுத்துகிட்டு போயிடுச்சு. இந்த ஒரு இடத்துல இருக்க தம்பா செஞ்சுச்சா செய்யலன்னு போய் வேணா கேட்டுக்கிறீங்க. இந்த அம்மாட்ட கிளி வாங்கியிருக்கேன். நம்மள்ட்ட என்ன நம்ம பார்த்து ஆகணும். இந்த 10 வருஷத்துக்கு மேலே இருக்காரு. நம்ம சவர மாதிரிலாம் இருக்காங்க. 15 வருஷத்துக்கு மேலே உள்ளவெல்லாம் இருக்காங்க. பாஸ்டர் ஆக்கிட்டு இருக்கோம். இல்லை பாஸ்டர் ஆக்குனதுனால நமக்கு கொண்டாந்து தள்ள போகிறாங்களா? ஒரு பைசா தர மாட்டாங்க. நீங்கள் கொடுக்கணும் ஏன்டா கேட்பாங்க. அந்த அம்மா வந்து கிளியிலும் கிழிச்சிருக்கு. எப்படி நீ ஆர்டினேஷன் பண்ணடா? நான் 2 சௌகரியமார்களை ஆர்டினேஷன் பண்ணணும்னு நான் வட இந்தியாவில் சொன்னேன். 2 பேரும் சபை நடத்துகிறாங்க. ஆம்பளை பாஸ்டராக இருந்து நடத்துகிற சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை விட சகோதரிமார்கள் நடத்துகிற சபையில் ஆத்துமாக்கள் அதிகம். அதனால் இவங்க என்னத்துக்கு ஆம்பளையில் நம்பி இருக்கணும், இவங்களே செய்யட்டும் அப்படின்னு ஆர்டினேஷன் கொடுக்கலான்னு சொல்லி யோசித்து அந்த வட இந்திய ஊழியக்காரங்கள்ட்ட 2 பேர்கிட்ட சொல்கிறேன். அதெல்லாம் முடியாது, பொம்பளைகளுக்கு கொடுக்கவே விடாது. பொம்பளைகளுக்கு கொடுக்க விடாதியா. பைபிள் படிச்சிருந்தா சொல்ல மாட்டாங்க, அவங்களுக்கு பைபிள் தெரியாது. நான் புரிஞ்சுக்கிட்டு சரி என்ன செய்ய, நம்மளும் இப்போ தான் நார்த் இந்தியாவுக்கு இன்சார்ஜ் எடுத்திருக்கோம், சரி கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட்டேன். கொடுக்க விட மாட்டேன்ட்டாங்க ஆர்டினேஷன். இப்போ விட்டால ஒரு ஆள் செத்து போச்சுன்னா 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவியா மதுரையில், இது மும்பையிலேருந்து ஓடி ஆடி செய்யணும். இங்கேருந்து போக முடியுமா ஊழியக்காரங்க தலைவர்கள்? அப்போ ஒரு அடக்காரன் நடத்தணும்னு சொல்லணும். ஒரு நகராட்சிக்கு போகணும், ஒரு மாநகராட்சி பார்க்கணும், இடம் தேடணும், பல பஞ்சாயத்து இருக்குது. அப்போ ஒரு அதிகாரத்தை கொடுக்கணுமா இல்லையா? அதுக்காக சொன்னால் இவங்க கேட்கலை. வெஸ்ட் பெங்கால்காரனுக்கு நானே கொடுத்துட்டேன், இவங்கிட்ட கேட்கலை. வெஸ்ட் பெங்கால்காரனுக்கு கொடுக்கறது ஒருத்தருக்கு பிடிக்காது, ஒரு தலைவனுக்கு பிடிக்காது. அவன் சொல்லிட்டான் எவனும் வரக்கூடாது, என் ஊழியத்தில் வரக்கூடாது, நீ ஒரு ஆள் தான் வரணும் போகணுன்ட்டான். இப்போ அவன் வீடு கட்டிட்டான், செவடு கட்டிட்டான், பிரதேச. அவனுக்கு ஆர்டினேஷன் கொடுக்கணும்னு தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா நம்மளால் போக முடியாது, 3 நாள் ஆகுதுப்பா. அவன் இடத்துல போய் ஊழியம் செஞ்சுட்டு வரணும்னா எத்தனை நாள்? ட்ரெயின்லேயே 2 நாளைக்கு குடியிருக்கணும். 3ஆவது நாள் தான் போய் இறங்க. இங்கேருந்து கல்கத்தா போய் இறங்கி கல்கத்தாவில் இருந்து சிலிகுறிச்சி போகணும். வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஏரியாவுக்கு பேர் சிலிகுறிச்சி. அப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி அவன் இருக்கிற இடத்துக்கு போகணும். டங்குவார் வந்துடும். அதனால் நான் பார்த்தேன் இவங்கள்ட்டெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு இருந்தால் ஊழிய விடக்கூடாது. இங்கே வா, இந்த கன்வென்ஷனில் உனக்கு ஆர்டினேஷன். தலைவர்கள்லாம் வாங்க,
உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நான் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும்போது கூட இருந்து கை வைக்கணும், வச்சுட்டாங்க. அப்படி ஜெபம் பண்ணி ஏற்படுத்து. அதனால் அவன் சீக்கிரம் செய்யலை. ஏன்டா நீ செய்யலை? அதிகாரப்படுத்தியாச்சுலடா. அது நீங்கள் வந்து செஞ்சு காமிங்க. அப்போ இத்தனை வருஷமும் வந்து செஞ்சு காமிச்சேன்னு அது என்ன? நீங்கள் கண்டுக்கிறது இல்லை. அவர் செஞ்சுட்டு போவார். இதை படிக்கணுமே, நாளைக்கு நம்ம செய்யணுமே, நமக்கு அந்த சபை மக்களுடைய அங்கீகாரம் வேணுமே, இந்த அறிவே கிடையாது. அவர் வர்றாரு, அவர் திருவிருந்து நடத்துறாரு, போகிறார். அவர் வர்றாரு, அப்படி ஞானசாமி கொடுக்காரு, போகிறார். படிக்க வேண்டாமா? என்ன சொல்கிறோம், என்ன சொல்லி அப்பம் கொடுக்குறோம், என்ன சொல்லி ரசம் கொடுக்குறோம், என்ன சொல்லி ஸ்நானம் கொடுக்குறோம்? படிக்க மாட்டாங்க. இப்படி அந்த சௌரனுக்கு வெஸ்ட் பெங்காலில் கொடுத்தேன். இல்லைன்னா 3 நாள் 4 நாள் ஆகுது. போக வர வண்டி ஏறி போகணும், வரணும். கல்கத்தா போய், கல்கத்தாலேருந்து சிலிக்குறிச்சி போய், இப்போ சிலிக்குறிச்சியிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி அங்கேருந்து அங்கே போய், ஐயோ பெரிய பாடு. அப்புறம் ஒரு நாள் கூட்டம் வச்சு, ஞானதானத்தை இப்படி கொடு, திருவிருந்தை இப்படி கொடு, நான் இப்படி கொடுக்குறேன், நீ பின்னாடி கொடு அப்படின்னு சொல்லி எடுத்து அவனை பழக்கி வச்சுட்டு வந்தேன் வெஸ்ட் பெங்காலில். அப்போ இங்கே சௌகரியமார்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும், சௌகரியமார்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும். ஆம்பளைய பாஸ்டுமார் வச்சிருக்கிற ஆத்துமாக்களை விட அவங்க அதிகமான ஆத்துமாக்கள் வச்சுருக்காங்க, அதிகமான ஆத்துமாக்கள் வச்சுருக்காங்க. இப்போ அதிகமான ஆத்துமாக்கள் வேணும்ல, அது இல்லை. ஆனால் பொம்பளைக்கு கொடுக்காதேங்கிறேன், பொம்பளைக்கு கொடுக்காதேங்கிறேன். இப்போ பார்த்தீங்க 11ஆம் அதிகாரம், அதிகாரம் எல்லாம் தேவனால் வருகிறது. 11ஆம் அதிகாரம் 4வது. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாயிருக்கிறார் என்றும், ஸ்திரீக்கு புருஷன் தலையாயிருக்கிறான் என்றும், கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாயிருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறான். ஜெபம் பண்ணுகிற போதாவது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது, தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள். அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல இருக்குமே. சரி, அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26லேருந்து வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ பெண்ணுக்கும் ஆணுக்கும் படைச்ச உடனே தேவனுடைய மனசில் இந்த நோக்கம் என்ன? சமத்துவம். சொல்லுங்க, சமத்துவம். யாரும் பெரிய ஆளும் கிடையாது, சின்ன ஆளும் கிடையாது. 2 பேருமே பூமியை நிரப்பணும். மச்சங்களையும் ஊரும் பிராணிகளையும் நாட்டு விலங்குகளையும் காட்டு விலங்குகளையும் ஆகாயத்தில் பறக்கும் பட்சிகளையும் ஆளுகை செய்யணும். அது ஆதாம் மட்டுமில்ல, யார் செய்யணும்? சொல்லுங்கப்பா. உங்களுக்கு கசப்பாக இருந்தாலும் இதெல்லாம் சத்தியம். படிங்களே, படிக்காட்ட போகலை. ஆளுகை அதிகாரம் அது ஆம்பளைக்கு மட்டுமல்ல, பொம்பளைக்கும் சேர்த்து தான் ஆண்டவர் நினைச்சாரு கொடுக்க. வேதம் சொல்றதை விசுவாசிங்களே, உன் கருத்தெல்லாம் விசுவாசிக்காத, அதை தூக்கி குப்பையில் போடு, குழியை வெட்டி போயிச்சிரு. அப்போ தான் நீ பரலோகத்துக்கு வருவ.
அதனால சமத்துவம், ஆளுகை, அதிகாரம் இது ஆதாமுக்கு மட்டுமில்லை. அது அப்படி பைபிளை படிங்க, படித்து பைபிள் சொல்கிறத ஒத்துக்கிறீங்க. பைபிள் படிக்கணும். இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமாக கொடுக்குறாரு. ஆணும் பெண்ணும். இவங்களுக்கு தெரியாது, பைபிள் தெரியாது. ஆனால் பாஸ்டராக இருப்பாங்க, தலைவராக இருப்பாங்க. பைபிள் தெரியாத தலைவராக இருப்பேன். ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமத்துவம். இப்போ புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. 1 கொரிந்தியர் 11:3. ம் 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 சரி. இப்போ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க ஊழியக்காரங்க? எப்படி வசனம் வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். இப்போது புருஷனுக்கு மனைவிக்கு யார் தலை? ஸ்திரீக்கு சரி. அடுத்து என்னது? புருஷன். அப்புறம் யார்? கிறிஸ்து. அப்புறம் யார்? தேவன். இப்படி ஒரு ஒழுங்கு 1 2 3 4. இந்த ஒழுங்கில் தான் புதிய ஏற்பாடு இருக்கணும். புதிய ஏற்பாடு இருக்கணும். திரும்ப வாசிங்க, உங்கள் தலையில் ஏறட்டு. ம் 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 ம். இப்போது இந்த 1 2 3 4 போட்டிருக்கல. இப்போ ஸ்திரீ புருஷனுடைய உறவுகளை தேவன் கிறிஸ்துடைய உறவோடு சேர்க்கணும். கிறிஸ்துவுக்கு தேவன் தலைனா எப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. இப்போ ஸ்திரீக்கு புருஷன் தலை. இவங்க 2 பேருக்குள்ள உறவு எப்படி? நீங்கள் என்ன புரிஞ்சிருக்கீங்க? எப்படி புரிஞ்சிருக்கீங்க? இவங்களுக்கு மேலே இவங்கன்னு அப்படித்தான் நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. உலகம் பூரா அப்படி தான் புரிஞ்சிருக்கேன். முட்டா பயலுக்கு அப்படி இல்லை. இப்படி புரிஞ்சுக்கிறேன். கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும் எப்படி உறவோ அப்படித்தான் ஸ்திரீக்கு புருஷனுக்கு உறவு. இப்படி கொண்டு வராமல் 1 2 3 4 இப்படி கொண்டு வராமல் இப்படி கொண்டு வரணும். இப்படி போட்டு பாருங்க. தேவன், கிறிஸ்து, புருஷன், ஸ்திரீ. நீங்கள் இப்படி கொண்டு வராதீங்க. எல்லா பாஸ்டர்மாருடைய புரிதல் இப்படித்தான். 1 2 3 4. இதை இப்படி கொண்டு வாங்க. 1 2 3 4. இப்போ 4 எப்படி ஆகுது? சமமாகுதா? நீங்கள் இப்படி போடணும். இப்படி போட்டிங்கன்னா அது வேறு மாதிரி ஆயிடும். சத்தியத்தின்படி உள்ள அர்த்தமாக வராது. இப்படி வரணும். பிதா, குமாரன், புருஷன், புருஷன், ஸ்ரீ. இந்த 4 பேரும் ஒரே நேர்கோட்டில் வரும். இந்த குமாரனுக்கு அல்லது இயேசுவுக்கு கிறிஸ்துவுக்கு பிதா தலை அப்படின்னா இப்படி போடுறதுனால தான் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பிதா எல்லாவற்றுக்கும் பெரியவர், பிதா எல்லாவற்றுக்கும் பெரியவர், பிதா தலை. ஏன் அந்த போதனை வருது ஊழியக்காரங்களுக்குள்ள? இப்படி படிக்கிறாங்க. இந்த ஒழுங்கில் படிக்கிறாங்க. இந்த ஒழுங்கில் படித்தா தான் சத்தியம் கரெக்டாக இருக்கு. இதில் பிதாது கிரியுதுங்க. இந்த ஒழுங்கில் படிக்க வச்சு தான் நாசமாக்கிட்டான் உலகத்தை. 2:6 பிலிப்பியர்
ம் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ம் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் பிதாவுக்கு அந்த வசந்த திரும்ப வாசியா. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்து ம் தேவனுக்கு சமமாயிருப்பதை ம் கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அப்போ தேவன், குமாரன், பரிசுத்தாவியானவர் இவங்கெல்லாம் ஒரே கோட்டில் இருக்கிறவங்க. யாருக்கு மேலே கிடையாது. பைபிளில் சில இடங்கள் அப்படி எழுதியிருக்குன்னா நீ புரிஞ்சுக்கிறதில்ல, சரியாக புரிஞ்சுக்கிறேன், சத்தியத்தின்படி புரியணும். பிதா பெரியாள் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பிதா சமமானவர் தான். இவருக்கு என்னப்பா ரியாலிட்டி என்னன்னா நிறைய இடங்கள்ல ஸ்ரீதான் புருஷனுக்கு தலையா இருக்கா. என்னப்பா ஸ்ரீதான் புருஷனுக்கு தலையா இருக்கா. ஸ்ரீக்கு ஸ்ரீதான் புருஷனுக்கு தலையா நீ இருக்கா. பைபிளை படுற அப்படி வரவே கூடாது. அந்த மைண்டை மாற்றணும். அந்த மைண்ட் செட்டப் தப்பு, நடந்து போயிடுவார். அதனால இப்படி தான் இந்த லைனில் படிக்கணும். இப்படி படித்து பழகினீங்கன்னா உன் மைண்ட் செட்டப் கரெக்டாக வரும். அது சத்தியத்தின்படி இருக்கும். கடவுளுடைய மனதை புரிஞ்சுக்கணும்டா. அதுக்கு தான் ஆதி ஆமத்தில் பார்க்குறது. படைக்கும் போதே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? என்ன செஞ்சாரு? பைபிளை படிக்கல. உன் வீட்டில் உன் பொண்டாட்டி உன் தலையில் ஏறிடுவாருன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அவள் இப்படி தான் இருக்குன்னு வசனத்தை இப்படி எடுத்து காமிச்சின்னா சொல்லாமலே அப்படிதான் இருக்கிறாங்க. எவன் இருந்துட்டு போகிறான், நீ நானும் இருக்கக்கூடாது. கடவுள் எப்படி பார்க்குறாரு பொம்பளையில், அப்படித்தான் இவன் பார்க்கணும் புரிஞ்சேன். பைபிள் வித்தியாசமாக எழுதியிருப்பானுங்க. சுருக்கியும் எழுதியிருப்பான், விரிச்சியும் எழுதியிருப்பான். சில இடங்களில் ஒன்று நடந்துச்சுமா, இன்னொரு 2 நடந்துச்சுமா. இப்படிலாம் பைபிளில் நிறைய முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு தான் ஆவியானவர் வேணும்னு சொல்லுது. அதுதான் என்ன வேணும்? ஆவியானவர். பரிசுத்தாவி இருந்தாருன்னா உங்களை கரெக்டாக கொண்டு போயிடுவார். அதனால் ஆரம்பத்தில் படைக்கும் போதே, ஆணும் பெண்ணுமாக படைக்கும் போதே சம அந்தஸ்துலாம் படைச்சது மட்டுமல்ல, ஆளுகை அதிகாரம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிறது. யார்கிட்ட வருது? தேவனிடத்திலிருந்து வருது. ஒருவேளை சகோதரிமார்கள் பலவீனம், பேதர் காலத்தில் பலவீனம் பாண்டான். ஆம்பளை பலமுள்ளவர்கள். அது சரீரத்திலேயா மூளையிலையா? சொல்லுங்களே. சில இடத்துல ஆம்பளை பலசாலியாக இருப்பான், சில இடத்துல பொம்பளை பலசாலியாக இருப்பான். மூளையில், அறிவில், ஆவிக்குரிய பலத்தில், ஆவியானவர் தருகிற வரங்களில், கிருபைகளில், ஆவிக்குரிய அறிவில் சில இடங்களில் அவள் பலமாக இருப்பா, சில இடங்களில் இவன் பலமாக இருப்பான். அப்போ அது பலவீனம், இது பலம். அப்போ ஆம்பளை பலமாக இருக்கிற இடங்களில் பொம்பளை பலவீனமாக இருப்பான். பொம்பளை பலமாக இருக்கிற இடத்துல ஆம்பளை பலவீனமாக. இப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறேன். வேறு சொல்லிட்டான்றதுக்காகலாம் இது பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஆண்டவரே சொல்லுவார் தெரியுமா, கல்யாணம் முடிக்காமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. மத்தேயு 19 1-2 வாசிங்க. 3 வாசி. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவர் தன் மனைவியை எந்த குன்றத்தினால் ஆகிடும் தள்ளி விடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அண்டர்லைன் தி பாயிண்ட். பாஸ்டர்ஸ் சிறந்த தலைவர்களாக வரணும், கர்த்தருடைய நம்பிக்கைக்குரிய தலைவர்களாக மாறணும்னா இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவர் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பார், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்போ 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு மனுஷன். 2 பேரும் சேர்ந்துதான் ஒரு மனுஷன். கல்யாணம் முடிச்சுட்டா முழு மனுஷனை பார்க்கணும்னா கல்யாணம் முடிச்சுட்டா ஆம்பளையும் பொம்பளையும் சமந்தன். ஆண்டுடைய மனசில் இருக்கிறது அதுதான். ஆதியிலே அப்படின்னு வந்துட்டாரா, ஆதி ஆமத்துக்கு போயிட்டாரா, போனாரா போலையா? அப்புறம் அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க, இவங்க அந்த கருத்து சொல்கிறாங்க, இவங்க கருத்து அதெல்லாம் சொல்லக்கூடாது. பைபிள் என்ன சொல்லுன்னு பார்க்கணும். ஏசுறார் பைபிளை தான் காமிச்சார். ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவர் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அவங்க 2 பேர் இல்லை, 2 பேர் இல்லை. அவங்க யாரு? ஒரே உடலை உடையவர்கள். புரிந்து கொள்வதற்காக மனுஷ சரீரத்தை சொல்றாரு. தலை,
தலைனா என்ன? தலைனா என்ன? அந்த ஆளுடைய அடமான வச்சாடே இப்பதான் வச்சா அடமான. ஆமாம், நீ போய் திருப்பி கொடு. சேட்டு கடையில் ஏலா அவன் பொம்பளை மட்டும் தான் வைக்க, இவன் வைக்கல. எத்தனை பேரை காமிக்க வேதத்தில்? வித்து போட்டாங்களப்பா, வித்துட்டானே சொல்லியிருக்கு. இவனாவது நீ சொல்கிற அடவு தான் வச்சுருக்கா. சிலர் வித்துடுறானே, எங்கேயோ விற்கிறானா இல்லையா? அப்போது மனைவி பலசாலியாக இருக்காளா, அதனால தானே ஆம்பளை கீழே போகிறேன். அப்போ யார் தலை? அப்போ தலை யார்? அதனால இதை புரிஞ்சுக்கிறப்பா, கடவுளுடைய மனசில் இருக்கிறது ஆம்பளையும் ஆளுகை செய்யணும், அதிகாரம் செலுத்தணும், பொம்பளையும் ஆளுகை செய்யணும். ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் காட்டு, ரெண்டு பேருக்கும் ஈக்குவல். சில இடங்களில் புருஷன்மார் பலசாலியாக இருப்பாங்க, சில இடங்களில் சில குடும்பங்களில் மனைவிமார் பலசாலியாக இருப்பாங்க. இந்த ஆவிக்குரிய பகுதியில் வந்தீங்கன்னா எல்லாமே சமத்துவம் தான். ரட்சிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. முதல்ல அவனுக்கு என்ன வரணும்? ரட்சிப்பு. அப்புறம் ஞானசானம் சொல்றிய, அப்புறம் பரிசுத்தாவின்னு சொல்லுவிய, அப்புறம் சபை, ஐக்கியம், ஆராதனை, சுவிசேஷம். இது ஆம்பளைக்கு என்ன ரட்சிப்போ, பொம்பளைக்கு சொல்லுங்கப்பா. அதே ரட்சிப்பு தானே? இல்லை வேற ரட்சிப்பா? இல்லை, நீ தலையில் உனக்கு வேற மாதிரி வருது ரட்சிப்பு. ஞானஜானா ரெண்டு பேரும் ஒன்று போல தானே தண்ணிக்குள்ள முங்கி எடுத்திருக்கேன்னு. அபிஷேகம் ரெண்டு பேரும் ஆவியில் இருக்கணும், ரெண்டு பேரும் அந்நிய பாஷை பேசணும், ரெண்டு பேரும் சபைக்குள்ள வரணுமா இல்லையா? ரெண்டு பேரும் ஆராதனை செய்யணுமா இல்லையா ஆண்டவருக்கு? இல்லை ஆம்பளைகளுக்கு தான் நான் ஆராதனை பெருசாக எடுப்பேன், பொம்பளைக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லுவாரா? சொல்லுவாரா? நீ சொல்கிற மாதிரி அவர் சொல்லுவாரா? உன் புத்தி வேற, ஏசுனார் புத்தி வேற. அதனால நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய விஷயங்கள்ல திரும்ப கொடுக்குறேன், வரங்களை கொடுக்குறேன், வல்லமையை கொடுக்குறேன், அதிகாரத்தை கொடுக்குறேன். ஆம்பளைதான் விளையாட்டு இருக்கா? இல்லை. பொம்பளை இருக்கக்கூடாதா? ஆம்பளை தான் வியாதியை குணமாக்கணுமா? பொம்பளை சுகமாக்கூடாதா? அப்புறம் பெண்கள் சபையில் பேசக்கூடாது, அயோக்கியமா இருக்கும் அப்படின்னு இந்த ரெண்டு வசனத்தை பிடிச்சி வச்சிருக்கேன். என்கிட்ட ஆரம்பத்தில் வருவார், நேரத்தை திறந்து வச்சுட்டு அப்போ வேலை செஞ்சுக்கிட்டே முடிஞ்சிங்க, நேரத்தை திறந்து வச்சுட்டு பகுப்பு பூரா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் தெளிவாக சொல்கிறேன், அவன் ஃப்ரெண்டாக இருக்கானே, நண்பனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு இல்லையா சபையில் பேசுகிறது அயோக்கியம்னு எழுதியிருக்கு. ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணவும் புருஷன் மேல் அதிகாரம் செலுத்தவும் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ரெண்டு வசனத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் ஆண்டவருடைய மனதை புண்படுத்தக்கூடாது. வேற ஆண்டவருடைய மனதை புண்படுத்த, அதை விட பொம்பளைகளுக்கு அதிகமான வசனம் சலுகை காட்டு. அப்போ அதுக்கு என்ன சொல்கிற? அதுக்கு என்ன சொல்கிற? இது ரெண்டு பொண்டாட்டி போகிற அடிமைப்படுத்துறதுக்கு அந்த பொம்பளை பிரசங்கத்தை கேட்டு தான் இவன் உள்ளே வந்தேன். அந்த பொம்பளை தீர்க்கத்துன்னு சொல்லிட்டு தான் இவன் பலப்பட்டான். அன்னைக்கு கை தட்டி அநியாயம் பண்ணிட்டேன். அந்த பொம்பளை தீர்க்கத்துன்னு சொல்லிச்சு, அந்த பொம்பளை பிரசங்கம் பண்ணிச்சு, அந்த பொம்பளை நிர்வாகம் பண்ணிச்சு. நீ அங்கே போய் வீட்டு விட்டு அடுத்து நீ இந்த பக்கம் பண்ண அப்போல்லாம் கீழ்பிடிச்சான், ஆன்சர் பண்ணாங்க. அதனால தலைமையில் இருக்கிறவங்க, நிர்வாகம் பண்ணுறவங்க, நடத்துகிறவங்க மாற்றிட்டாங்க. இது கடுப்பு அவங்க. உடனே அப்போ தான் இந்த வசனமே அவனுக்கு தெரியும். ஸ்திரீகள் பேசுகிறது அயோக்கியமாக இருக்குமே, சபையில் பேசலாமா? என்கிட்ட வந்து ஜொராப்பில் ஆட்டோத்துறையை வச்சு நான் கூட்டம் வச்சுட்டேன். கேரளாவிலேருந்து 2-3 பாத்துமாரை கூட்டி கூட்டம் வச்சுட்டேன். எல்லோரும் ஸ்திரீகள் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. நீ மட்டும்தான் சொல்கிற, நான் மட்டும்தான் சொல்லுவேன். எல்லா ஊழியக்காரும் இப்படி சொல்லுவேன். முட்டா பயில இல்லை, அவங்க அறிவிட்டவங்க. இதை படிக்கணும். ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினவன் ஆளும் பெண்ணுமாக ஆதியப்பா மத்திய 19 மூணாவது வருஷம். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து அவரிடம் ஆதியிலே
சொன்னீங்களா? அவர்கள் இருவராயிரம் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காததற்கு கடவுள் என்றார். ஏன் சொல்றாரு? மனுஷன் பிடிக்க கூடாது. நீங்க சில இருக்கீங்கல்ல, பொம்பளை கீழே இருக்குன்னு நாங்கள் தான் மேலே இருக்கணும். இல்லைன்னா குதிரை ஏறிடுவேன் முடியல. அப்படிப்பட்ட ஆள் இருக்கியா? ஆமாவா இல்லையா? இல்லையா? இது இல்லை. உண்மையிலேயே சத்தியத்தின்படி தான் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? பொய் சொல்லக்கூடாது. நாடு மைண்ட் செட்டப்பை மாற்றிக்கங்க. ஆதியாகமத்துக்குள்ள வசனத்தை, இந்த வசனத்தை 1:28 எடுத்துட்டா ஆதியாகமத்துக்குள்ள வசனத்தை எடுத்துதான் பேசுறேன். ஆம்பளை பொம்பளை பிடிக்காது. 2 பேரும் ஒன்று. 2 பேரு ஒன்று. 2 பேரை மாத்தாது. அதனால தேவன் இணைச்சிட்டாருன்னா 2 பேரும் ஒன்றுன்னு தான் சொல்லணும். அது வேற இது வேற காமிக்க முடியும். 1000 வார்த்தை ஒரு 1000 கங்களை வரும். இப்போ டிரைவர் பண்ணிடுவோன்றலாம் வருது. அதனால தான் இவங்க நைஸாக போகிறாங்க. ஏன்னா இவர் ஒரு பிரசவத்தை பண்ணிட்டு வராரு. மோசை சொல்லியிருக்கான், பிடிக்கல அப்படின்னா தள்ளி விட்டுரு, தள்ளி விட்டுரு. அது நியாயப்பிரமாணம். அப்போ இதை சொல்கிறாங்க. பரிசையை கேட்குறா. ஆண்டவர் ஆதியாகமத்தில் உள்ளதை எடுத்து சொல்கிறாரு, டே ஆணும் பெண்ணையும் உண்டாது, 2 பேரும் சமம். யார் ஆம்பளை உயர்ந்தவன் பொம்பளை கீழே உள்ளவன் அல்லது பொம்பளை உயர்ந்தவன் ஆம்பளை கீழே உள்ளவனு இல்லை. அப்போ தேவன் ஆதியிலே மனுஷரை உண்டாக்கும் போது இப்படி தான் உண்டாக்கினார், இப்படி தான் படைத்தார். படைத்தது மட்டுமல்ல, இந்த பூமியின் மேலே ஆளுகை அதிகாரத்தை 2 பேருக்கு சமமாக கொடுக்கும். இவருக்கு சமமாக இதை விசுவாசிக்கணுமா இல்லையா? அங்கே அப்படி பண்ணுறேன், இங்கே எப்படி பண்ணுறேன், அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. இது உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. மைண்டு வேவரிங் வரக்கூடாது. ஏசுனார் சொன்னதை அப்படியே கப்பல் முடிச்சுக்கணும். யார் சொன்னது? ஏசுனார். ஓ கருத்து ஒன்றா இருக்கலாம். சத்தியத்தை தான் நீங்கள் கருத்தை வச்சுக்கணும். அதனால ஆளுகை அதிகாரம் என்பது ஆணும் பெண்ணுக்கும் சமம். புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள நுழைஞ்சிடும். சபைக்குள்ள நுழையும் போது 2028 29 3 யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை. சபைக்குள்ள வந்துட்டா அவன் ஆம்பளை பொம்பளை எல்லாம் சொல்லி தெரியாதேப்பா. மனம் திரும்புங்கப்பா. மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 பேர் திரும்ப இல்லையா? இங்கே மனம் திரும்ப வேண்டியது விசாரிட்டியா இருக்கு. மனம் திரும்ப அவசியம் இல்லாதவர்கள் சிலர் தான் இருக்கு. ஆனால் ஆண்டவர் சொன்னது மனம் திரும்ப அவசியம் இல்லாதது 99 பேர் இருக்காங்க. மனம் திரும்ப வேண்டியவன் ஒரு ஆள் தான் பண்ணு. இங்கே மனம் திரும்ப சொன்னாரு. அதனால நீங்க இந்த வரிசையில் பாருங்க. பிதாவும் குமாரனும் சமமானவர்கள். பிதாவும் குமாரனும் சமமானவர்கள். சில இடங்களில் மேலைங்களே இருப்பாங்க, அது வேலை செய்யறதுக்கு மட்டும். ஆனால் அவங்க தகுதி நிலையில 2 பேரும் ஒன்று, அதிகாரப்படுத்துறதுல ஒன்று. அது மாதிரி புருஷனும் மனைவியும் ஒன்று, 2 ஆக்காத. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிச்சுடுவானு ஏது எனக்கு தெரியும். இந்த நீங்கள் பிரிச்சுட்டீங்களா? பிரிக்கிறீங்களா இல்லையா? நீங்கள் பிரிப்பீங்கன்னு அவருக்கு தெரியும். என்னத்தையாவது சொல்லி பிரிச்சுடுவேன். பிரிக்கிறதுக்காகவே இருக்காயா சில மனுஷன். ஆணையம் பண்ணி அதிகாரத்தில் பிரிக்கக்கூடாது, ஆளுகையில் பிரிக்கக்கூடாது. ஆண்டவர் 2 பேருக்கும் சமமாக தான் கொடுத்தார். அதைத்தான் ஏசாமி சந்தேகம் கேட்டவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அப்போ இவங்க சொன்னாங்க, அப்போ டிவோர்ஸ் பண்ணக்கூடாது. டிவோர்ஸ் பண்ணால் அது வந்து டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒருத்தி கல்யாணம் முடிச்சான்னா அவன் விசாரக்காரன். அப்போ வேறு ஒருத்தனை கல்யாணம் முடிச்சான்னா அவன் சமமாக தான் சொன்னார். ஆம்பளை தான் விசாரக்காரன், பொம்பளை தான் விசாரக்காரி அப்படி சொல்லலை, சமமாக தான் சொன்னார். இது நீங்கள் படிக்கணும். முதல்ல இதை ராங் டாக்டரின், அது நம்மளை விட்டு வெளியே போகும். இல்லைன்னா பைபிள் ஏறாது.
பைபிளில் எழுதப்பட்ட எழுத்துக்களில் சிலது சுருக்கி எழுதியிருப்பாங்க, சில இடத்துல விரிச்சு எழுதியிருப்பாங்க, சிலது பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு, சிலது லாங்குவேஜ் மிஸ்டேக் இருக்கு, சிலது ஒப்பீனியன் கருத்திலேயே மிஸ்டேக் இருக்கு. என்ன குற்றம் கண்டீர்? கீரா கீரா சொல்லிலா சொற்குற்றமா பொருள் குற்றமா? சொல்லில் குற்றம் இருந்தால் மன்னிக்கலாம், பொருள்லேயே குற்றம் இருக்கு. நான் எழுதிய பாட்டை குற்றம் என்று சொன்னீரா? ஆமா. என்ன பாட்டு எழுதியிருக்காங்க தெரியுமா? என்ன பாட்டுப்பா சொல்லு. உங்களுக்கு தெரியாது, நீங்க எல்லாம் படம் பார்க்க மாட்டீங்க, உத்தமருக்கு. பொம்பளைகளுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா? இதுதான் ராஜாவுடைய அரசனுடைய சந்தேகம். அந்த ராஜாவுடைய சந்தேகத்தை தீர்க்கிறவர்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசீலிக்கப்படும். பெண்களுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா? இல்லைன்னு சொல்றான் கீரன். கடவுள் சொல்றாரு, அவங்க கடவுள், நம்ம கடவுள் இல்லை. பொம்பளைக்கு முடியல, மனம் இருந்தா என்ன, மனம் இல்லாட்டா இல்லை, அவருக்கு என்ன? இயற்கையிலே மனம் உண்டா இல்லை என்று சொல்லுகிறான் நக்கீரன். கடவுள் சொல்றாரு மனம் இருக்கு அப்படின்னு சொல்லுவார். இந்த பாட்டை கடவுள் எழுதி கொடுப்பாரு ஒரு புலவன்கிட்ட. அந்த புலவன் படிச்சுப்பான். ராஜா சொல்லிடுவார், சந்தேகம் தீர்ந்துருச்சு, 1000 பொற்காசை கொடுங்கன்னு. அவை புலவர் சொல்லுவான், அவன் தான் கீரன், நக்கீரன். அதில் குற்றம் இருக்கிறது. அப்போ கடவுள் எழுதி கொடுத்த பாட்டை கொண்டு வந்தவன் சொல்லுவான், என்ன ஐயா, என்ன குற்றம் இருக்கட்டுமே, அந்த எவ்வளோ குற்றம் இருக்கோ அதுக்கு ஏற்றபடி கழிச்சுக்கிட்டு 1000 பொற்காசை கொடுத்துரு. இந்த மாதிரி ஆளுகள் இருக்குதா எப்படி? இயற்கையில் கூந்தலுக்கு மனம் இல்லை. வாசனை திரவியங்களை பூச்சிக்கொள்வதனாலும் சென்ட்டு போடுறதுனாலேயே மனம் வீசுகிற அந்த அழகு சாதன பொருட்களை வாங்கி அலங்கரிக்கிறதுனால மனம் வீசு. அப்போ கேட்பான் கடவுள், என்ன குற்றம் கண்டீர்? சொல் குற்றமா பொருள் குற்றமா? சொல்லில் குற்றம் இருந்தால் பண்ணிக்கலாம், பொருளில் குற்றம் இருந்தால் எப்படி பண்ணிக்கிறது? அது மாதிரி நீங்கள் கையில் வச்சுருக்க பைபிளில் பொருளையும் குற்றம் இருக்குப்பா. உங்களுக்கு தெரியுமா? எழுத்துல குற்றம் இருக்கு, பிரிண்டரில் குற்றம் இருக்கு, லாங்குவேஜில் குற்றம் இருக்கு. இதெல்லாம் தெரியாமல் நீங்கள் எப்படி பைபிள் படிப்பீங்க? என்னத்தையாவது 2 வசனத்தை படித்து வச்சுக்கிட்டு அதில் சண்டை போட்டுக்கிட்டு அப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டு அதுலேருந்து என்னை பாதிச்சுட்டாரு. ஓ, நீர் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணனா, அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணலவே. ஒரு பொம்பளை பேசக்கூடாதுன்னு சொன்னால், சபைக்குள்ளே வந்து பேசக்கூடாதுன்னு சொன்னால், அந்த பொம்பளை பாட்டு பாடலாமான்னு கேட்டேன். அந்த பொம்பளை ஆவியில் இருந்து அந்நியவாதம் பேசலாமான்னு கேட்டேன். அந்த பொம்பளை தெருவில் மக்கள் மத்தியில் புருஷர் இருக்கிற இடத்துல டியூஷன் பேசலாமா? என்ன பேசக்கூடாது? பேசக்கூடாதுன்னு எழுதியிருந்தா என்னையா பேசக்கூடாது? அரசியல் பேசக்கூடாது, சினிமா பேசக்கூடாது, நாடகம் பேசக்கூடாது. சபைக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ஊர் ஒம்பு, அவள் அப்படி போனா, இவன் இப்படி போனா, அவள் ஒருத்தர் சேலையை பார்த்தியா? என்னத்துக்கு சேலையை பார்க்கணும்? ஊர் ஒம்பு பேசுறது உட்காந்து. இப்படி சபைக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ஊர் ஒம்பு, உலக ஒம்பு, நாடகம், சினிமா, அரசியல் இதெல்லாம் பேசுறேன். அது தப்பு இல்லையா? இவன் பேசலாமா? ஆம்பளையும் பேசக்கூடாது, பொம்பளையும் பேசக்கூடாது. அதனால பொம்பளையே சபைக்குள்ள ஆவியில் நிரம்பு. அந்நியவாதத்தை பேச, சுவிசேஷத்தை சொல்லணும், சாட்சி சொல்லணும். சாட்சி சொல்லும்போது பேசுறது தானே, வசனம் வாசிக்கிறது பேசுறது தானே. அதெல்லாம் செய்யலாமா? இதை கேட்டேன், அவளுக்கு குடுக்கிட்டு போயிடுச்சு, அதுலேருந்து பாதிச்சிட்டேன். அதனால் நீங்கள் மைண்ட் செட்டப்பை மாற்றணும். பிதாவும் குமாரனும் சமம் இல்லையா? அப்புறம் எப்படி தலையாக முடியும்?
அப்புறம் எப்படி தலையாக முடியும்? அதுக்கு பதில் சொல்லுங்க. என்னப்பா ஒன்றும் விளங்கலை. ஆ நம்ம ஊழியத்தில் வித்தியாசம் இருக்கு. ஊழியங்களில் வித்தியாசம். ஆமாம், அதுக்கு அடுத்த வசனம் என்ன எழுதிக்கும் படிச்சியா? புருஷனுக்காக ஸ்திரீ சிருஷ்டிக்கப்பட்டாலும் ஒரு வசனம் இருக்கு. அதுக்கு அடுத்த வசனம் படிக்கணுமா வேண்டாமா? சிறந்த தலைவர்களாகணும்னா ஏதாவது ஒரு வசனம் 2 வசனத்தை எடுத்துக்கிட்டு நிற்கக்கூடாது. நடைமுறை இல்லை, சத்தியம் என்னன்னு பார்க்கணும். அது எப்படி வேணாலும் இருக்கு. ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீ இல்லை. அப்போ 2 பேரும் சமம் தானே? மேலே அப்படி எழுதிட்டு கீழே அப்படி எழுதுவாங்க. பலவீனமான ஸ்திரீ அப்படின்னா எல்லா பொம்பளையும் பலவீனம் சொல்றவே முட்டாளு அந்த பிரச்சனை. ஆதியில் படைக்கும் போது எந்த பொம்பளையும் பலவீனமாக படைக்கலை. பேதுரு சொல்றதை விட தேவன் படைச்சதை பார்க்கணும். பவுல் சொல்றதை விட தேவன் படைச்சதை சொல்லு. இயேசுநாதர் சொன்னதை படிக்கணும். பவுலோட பிரியாது. பவுலையே படைச்சவராக்கும் தேவன், பேதுருவையே படைச்சவர் தேவன். அப்போ நீ யார் பேச்சை கேட்கணும்? யார் பேச்சை கேட்கணும்? அந்த பேச்சை கேட்கு. இயேசுநாதர் தான் நமக்கு முதல்ல, 2வது அப்போஸ்தலர். அவர் ஆதியிலே படைத்த போது ஆடு மனுமா படைத்தார். 2 பேருக்கும் சமமாக அதிகாரத்தை பயணம் கொடுத்துனாரு, ஆளுகை கொடுத்தாரு. இடையில பிசாசு வஞ்சிக்கிறான். என்ன பொம்பளை மட்டும்தான் வஞ்சிக்கப்படுற, ஆம்பளை வஞ்சிக்கப்படுறது இல்லை சொல்லுப்பா. அப்புறம் எப்படி நீ அந்த வசந்தம் மட்டும் எடுப்ப? எவ்வளோ பேர் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கான் தெரியுமா ஆம்பளை? அதனால நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, கை கொள்றமோ கை கொள்ளையோ, நடைமுறைப்படுத்துகிறோமோ படுத்தலையோ, ஏசுநாரி சொன்னதுதான் சத்தியம். ஆதி ஆகமத்தில் உள்ளதை அப்படியே எடுத்து ஏசுநாரி சொல்கிறார் அவர் காலத்தில். நம்ம காலத்துலேயும் நம்மளும் அதை தான் சொல்லுவோம். இடையில பிரச்சனை வரத்தான் செய்யும். சாசு அதுக்கு படுத்துவான், அசிங்கப்படுத்துவான், நம்முடைய நிலைமைகளை தலைகளை மாற்றுவான். ஏதாவது ஒரு வசனம் 2 வசனத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படி செய்யக்கூடாது. புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கடைசி வசனம், அந்த வசனத்தை வாசிங்க. லூக்கா 24:45 வாசிங்க. வேத வாக்கியங்களை அறியணும்னா மனக்கண்ணு என்ன செய்யணும்? என்னத்தையாவது 2 வருஷத்தை பிடிச்சிட்டு பேசிட்டு கூடாது. 3 வருஷம் படித்தாங்கப்பா 3 இயர்ஸ் கோர்ஸு ஏசுனார்கிட்ட. ஆனால் குருட்டு பள்ளியில் தான் இருந்திருக்கேன், விளங்கலை. அவர் சொல்கிறார், உயிர் தெளிந்து வந்து சொல்கிறார், ஏய் 3 வருஷம் உங்களோட இருந்தனே, சங்கீதங்களில் என்னை பற்றி என்ன எழுதியிருக்குன்னு சொன்னா இல்லையா? மோசின் ஆகமத்தில் என்னை பற்றி எழுதியிருக்கிறத பற்றி சொன்னா இல்லையா? தீர்க்கதரிசன புத்தகங்களில் என்னை பற்றி எழுதியிருக்கிறத சொன்னா இல்லையா? விசுவாசிக்க முடியலையே, மந்த இறுதி உள்ளவங்களாக இருக்காங்க. அழைக்கப்பட்டது உண்மை, தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மை, ஏற்படுத்தப்பட்டது உண்மை. ஆனால் வேதத்தை படிக்கிற விஷயத்தில் வீக், எல்லாம் குட்டு பயிலு. 3 வருஷம் சொல்லி கொடுத்தா குட்டு பயிலெல்லாம் இருக்காங்க. அப்படி குட்டு பயிலில் இருந்ததுனால அவர் உயிர் தெழுந்த பிறகு இவங்களை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாரு, இப்படி 3 வருஷம் சொன்னேன், நீங்கள் எல்லாரும் ஆமா போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய மனதை அவர் சொல்லுங்க. வேத வாக்கியங்களை பார்க்கணும்னா மனக்கண் திறக்கப்படணும்ப்பா. சும்மா ஆனந்தவிடம் கல்கியை படித்தது மாதிரி, தினசரி பேப்பரை படித்தது மாதிரி இதை படிக்கக்கூடாது. இது தேவனால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இருக்கு. மெனே தெக்கேல் உபாரிசின்னு சொன்னால் அதுக்கு அர்த்தம் இருக்கு. ஆட்டுக்கடாவை கண்டான் தானியல் அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு.
ஒத்த கொம்புள்ள ஆட்டுக்கடா, ரெண்டு கொம்புள்ள ஆட்டுக்கடா, சிங்கம், சிவிங்கி, கரடி இப்படிலாம் கண்டானா ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குப்பா. கரடியை பார்த்தான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி சிங்கத்தை பார்த்தேன் அப்படின்னா இங்கே தான் பார்த்தேன். அதில் குருட்டு பயிலாக பார்த்துருக்கேன். அதில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தத்தை கவனிக்கிற அளவுக்கு இவனுக்கு கண்ணு திறக்கப்படவே இல்லை. காயப்பட்ட மிருகம் உயிர் கொண்டதுன்னு எழுதியிருக்கு. அது என்ன மிருகம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை வருஷமா பயில் படிச்சுட்டு இருக்கீங்க? சொல்லு. பைபிள் காலேஜ் தலைவர் சொல்லு. காயப்பட்ட மிருகம்னு எங்கே எழுதியிருக்கு முதல்ல? அதையாவது எடுக்க தெரியுமா? எடு பாப்பா, எடுத்தா தான் இப்போ காப்பி. நான் உனக்கு காப்பி இல்லை. அதுதான் நான் உன்னை குருட்டு போயின்னு சொன்னேன். காயப்பட்ட மிருகங்கிறது எங்கே இருக்கு? சரி, தானியல் இருக்குன்னா எடு. படுவா, நீ காப்பி குடிக்க கூடாது இன்னைக்கு. அங்கே கேட்கக்கூடாது. பார்த்துக்க, ஒத்த வாக்கி யாராவது பார்க்குறாங்க, கோவிலை தட்டி பார்க்க. காயப்பட்ட மிருகம். வெளிப்படுத்தல் 13 வாசி. காயப்பட்ட மிருகம் அப்படி ஒரு காட்சி. இதுக்கு ஞான அர்த்தம் என்ன? பைபிள் வாய்ச்சா போதுமா? ஞான அர்த்தம் தெரியணும்னு பார்த்து மாறிருக்கு. காயப்பட்ட மிருகம்னு என்னப்பா? எல்லா மிருகத்துக்கும் ரகசியம் இருக்குப்பா. ஞான அர்த்தம் உள்ள இருக்கு. அதான் ரகசியம். மிருகம்னு ஒன்று இருக்கு, காயப்பட்ட மிருகம்னு ஒன்று இருக்கு. எத்தனை வருஷமா நம்ம இந்த பைபிளை வாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். படிக்கணும்ல. ஞான அர்த்தங்கள் இருக்கும். போய் வீட்டில் உட்காந்து நல்லா படிங்க. நமக்கு காப்பி குடிக்கணும், நேராச்சு. காப்பி வேணுமா வேண்டாமாப்பா? வேணும்ல. இப்போ எல்லாரும் எந்திரி, கவர்மெண்ட் போய் காப்பி குடிப்போம். பரிசுத்தாவி இருக்காருல்ல, சொல்லி தருவார். எந்திரி.